ஹாய், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு வந்து செம்ம கோல்டு. ஸோ காலையிலேயே கரிஞ்சீரகம் வாட்டர்லாம் கொதிக்க வச்சு குடிச்சிட்டேன். கிட்ஸுக்கும் பால் ஆற்றி கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான காரசாரமான ரெசிபி தான் ட்ரை பண்ணேன். சுத்தமான நல்லெண்ணெய், அப்படி இல்லாட்டி கடலெண்ணெயில் நிறைய பூண்டு, அதுக்கப்புறம் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 7-8 பச்சை மிளகா கிட்ட சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பழுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் குழம்பு மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டால் போதும். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் வந்து நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாத்தையும் பச்சையாக வச்சு அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். ஸோ குழம்பு கொதிக்கிற டைமில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க வாசனைக்கு. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். அப்படி இல்லாட்டி முட்டை ஒரு ஷேப்பாக வராமல் ஃபுல்லாக குழம்பு உடஞ்சிரும். ஸோ நல்லா கொதிக்கும் போது முட்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் பாயில் பண்ணி முட்டை குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி கோல்டு காஃப் டைம்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.